சாத்தான்குளம் பன்னம்பாறை வள்ளியம்மாள்புரம் ஒரு வீட்டு மனை. இதில் முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. வடகிழக்கு தென்கிழக்கு நினச்சி இது முதல் ஸ்கேன் நடக்கு. 125 மீட்டர் ஆழம், 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த பன்னம்பாறை ஊர் பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே மிக கடுமையான பாறை அமைப்பு இருக்கும். ஏற்கனவே இந்த பகுதியில் ஒரு வீடியோ எனக்கு வந்து ஆய்வு பண்ணி செஞ்சுருக்கேன். அவங்க பல போர் போட்டு ஃபெயிலியரான பிறகு கொடுத்தது. அது அந்த சைட்டுக்கு போர்வெல் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. இப்போ அதுக்கு நேர மேற்கே ஏறக்குறைய அதே சரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அந்த முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு. அது தென்கிழக்கு மூலையில். அதை உறுதி பண்ணுறதுக்காக ஷார்ட் டிஸ்டன்ஸ் வச்சு அதை கிராஸ் செக் பண்ணுறேன். ரெண்டாவது ஸ்கேன் அந்த கல் அடையாளம் வச்சுருக்கிறது தான் பாயிண்ட்டு. அதை திரும்ப வேறு ஒரு டைரெக்ஷனில் கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸில் அதை ரீசெக்கப் பண்ணுறேன். ரெண்டாவது ஸ்கேன் ரீசெக்கப் பண்ணுறதில் அந்த ஏற்கனவே அடையாளம் பண்ணதுக்கு அருகிலேயே ஒரு பாயிண்ட் அமையுது 80 மீட்டர் ஆழத்துக்குள்ளே. ஸோ கரெக்டாக அந்த பின்னாடி அடையாளங்கிறது தென்கிழக்கு முனையில் போட்டுருந்தாங்க, வடகிழக்கு முனையில் ஒன்று போட்டுருக்காங்க. பாயிண்ட்டு எதுக்கு இடத்துலையும் போட்டிருந்தாங்க. இதுக்கு நேர கிழக்க போர்வெல் பாயிண்ட் எதுவுமே அமையலை. இந்த சைட்டில் போர்வெல் பாயிண்ட் கிடைக்கி 80 மீட்டர் ஆழத்துக்குள்ளே கரெக்டாக அவங்க ட்ரைபோர்ட்லேயே வச்சு பார்க்கல. தண்ணி இல்லைன்னு ரிப்போர்ட் வருது. 100 அடி ஆழத்துக்குள்ளே அவங்களுக்கு 2 பார்த்தேன் நடக்கு. 3 ஸ்கேனுமே தண்ணி அதே சரம் போட்டு வந்தால் ஞாபகம் எனக்கு. கிழக்கு 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம், அதே சரம். ஆமாம். ஃபாரின்ல இருந்தால் சென்னையிலேருந்து ஒரு ஆள் ஃபோன் போய் பேசிகிட்டே இருந்தார். இங்கே அப்பாவும் மகனும் இருந்தாங்க. அங்கே அப்படியா? பெரிய ஆள் மட்டும் இருந்தாரோ? ஃபுல்லாக டிராக்டர் ஓடிட்டு இருந்துச்சு அப்போ. இங்கேருந்து தொடர்ந்து வண்டி போச்சு. இந்த மாதிரி டிராக்டர் ஓட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. தூசிக்காடு ஆகிட்டு காரை இங்கே தான் இங்கே விட்டுருந்தேன். அப்படியே புழுதியாக்கிட்டாங்க காரை. சரி. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு தென்கிழக்கு பகுதியில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. முதல் ஸ்கேனை வெரிஃபை பண்ணது. இதுலேயும் அடையாளம் இருக்குது. இது 3வது ஸ்கேன் இடத்தினுடைய மேற்கு பகுதியில் பார்த்தது ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ 60 அடிக்குள்ளே அந்த 3வது ஸ்கேன் பாயிண்டில் தண்ணி வருதான்னு பார்க்கணும். அதிகப்படி 200 அடி ஆழம். முதல் ஸ்கேன் 2வது சாய்ஸு. அது அதிகப்படி 260 அடிக்குள்ளே 80 அடி ஆழத்துலேருந்து 260 அடிக்குள்ளே 2வது சாய்ஸில், அதாவது முதல் ஸ்கேன் பாயிண்ட் அது.